லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நைட்டு ஃபுல்லாக வெளியில் சுற்றுவேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைப்பேன், கோவிலுக்கு போவேன், வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். ஃபுல்லாக வெளியவே தான் இருப்பேன். காலையிலேருந்து விடிய விடிய அடுத்த நாள் விடிகிற வரைக்குமே ஜாலியாக வெளில சுற்றணும், அரட்டை அடிக்கணும். 6 o'clock மேலே வெளியே போகணும். சில டைமில் வந்து நம்ம இமோஷனலாக திங்க் பண்ணுவேன், அவங்க வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுவேன். ஏக்கம், நம்ம அவங்க கிட்ட எதை ஏங்குறோம், எது வேணும்னு நினைக்கிறோன்றது அவங்களால சுட்டு போட்டாலும் அவங்களுக்கு வந்து அது புரியவே புரியாது. ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸுக்கு போடக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. பையன் என்ன வேணா செய்யலாம், அவன் பையன். இந்த சமைக்கிறது நீ தான் சமைக்கணும், அடுப்பங்கரையில் பெண் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத டீல் பண்ணணும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 8 வந்தாலே விமன் எம்பவர்மெண்ட், ரெஸ்பெக்ட் விமன், விமன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், விமன்னா அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லி ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட போடுவாங்க. ஆனால் எழுதப்படாத ரூல்ஸ் லைக் 6 மணிக்கு மேலே எங்கேயும் போகக்கூடாது, இந்த வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும், வேலைக்கெல்லாம் போய் எவ்வளோ பெரிய எம்பவர்மெண்ட்லாம் பண்ணாலுமே வீட்டில் வேலை பொண்ணுங்க தான் பார்க்கணும். இந்த மாதிரியான சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். இதை பற்றி பெண்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போகலாம். விமென்ஸ்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீடம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நைட்டு ஃபுல்லாக வெளியில் சுற்றுவேன், ஜாலியாக நைட்டு டீ குடிக்க போகிறது, 2 மணி 3 மணி அந்த டைமில் பீச்சுக்கு போகிறேன், அந்த மாதிரி எல்லாம் வெளியில் போவேன். ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக சுற்றலாம். அப்படி நைட் ட்ரைவ் போகிற மாதிரிலாம். ஒரு நாள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னா எல்லாமே பண்ணுவேன். நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைப்பேன், கோவிலுக்கு போவேன், வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். வீட்டிலே இருக்க மாட்டேன், ஃபுல்லாக வெளியவே தான் இருப்பேன். காலையிலேருந்து விடிய விடிய அடுத்த நாள் விடிகிற வரைக்குமே ஜாலியாக வெளில சுற்றணும், அரட்டை அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட பசங்களோட இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நாளாச்சுன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இஷ்டத்துக்கு எல்லாரும் பசங்க வந்து அதை ட்ரை பண்ண இதை ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி நான் எதனா ட்ரை பண்ணோம் அப்படின்றது. இப்போ பாய்ஸ் பண்ணுற மாதிரி அந்த குடிக்கிறது, தம் அடிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ நைட் ஷிஃப்ட் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கம்பெனியில் போகிறோன்னா அவங்க கேபில் தான் நம்ம வந்து இறங்குற மாதிரி இருக்குது, நம்ம தனியாக வந்து நடக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஃப்ரீடம் எனக்கு கிடச்சிதுன்னா நைட்டு 2 மணிக்கு கூட நான் தனியாக நடந்து போயிட்டு ஒரு விஷயத்தை எனக்கு வேணுமா, அது வாங்கணும், அது சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை, அவ்வளோதான். மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா 6 o'clock மேலே வெளியே போகணும். எதுக்காக அப்படின்னா, ஓகே ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு, பட் ஆனால் மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகலை. எனக்கு மோஸ்ட்லி வெளியில் அலையிறது பிடிக்காது. வீட்லேயே நல்லா ஹோம் தேட்டர் 4 பக்கமும் ஸ்பீக்கர்ஸ் நல்லா பயங்கரமாக டிஜே லெவலில் மியூசிக் வச்சுக்கிட்டு வீட்டில் எவ்வளோ எனக்கு இப்போ நம்ம அந்த சாங்ஸ் இல்லாமல் வீட்டில் ஒரு வேலை செய்யணும்னா, ஐயோ இந்த வேலை செய்யணுமே, சமைக்கணுமே, பாத்திரம் விளக்கணுமே, வீடு பெருக்கணுமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதுவே நம்ம எனக்கு சாங்ஸ் போட்டுக்கே அந்த இது ஹோம் தியேட்டர் ஆன் பண்ணிவிட்டு சாங்ஸ்க்கு எனக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த சாங்ஸ் ஃபுல்லும் போட்டுட்டு வேலை செஞ்சேன்னா ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க் பண்ணுற கஷ்டமே சுத்தமாக எனக்கு தெரியாது, மறந்துடும். எனக்கு நம்ம இவ்வளோ கஷ்டம் இந்த வேலை செஞ்சுருக்கோன்னே அப்படின்னு தெரியாத அளவு ஃபுல்லுமே நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஃபுல்லுமே டைவர்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இன்னொன்று டான்ஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உயிர் எனக்கு டான்ஸ்னாலே. ஸோ சம்டைம்ஸ் நிறைய ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னா டான்ஸ் பண்ணாலே எனக்கு ஃபீல், சாங்ஸ் கேட்குறதுல டான்ஸ் பண்ணுறதுல எனக்கு அந்த ஒரு ஃபீல் ஃப்ரீ ஆகி நான் ஹாப்பி ஆகிடுவேன், ஜாலி மூடுக்கு போயிடுவேன். இப்போ வந்து விமென்ஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்கும்ல, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 6 மணிக்கு மேலே வெளில போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அதில் ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணணும் அப்படின்னா அது என்ன? ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸுக்கு போடக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, அதெல்லாம் சொசைட்டி இப்படி என்ன ஸ்லீவ்லெஸ்ஸு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நெக்கு போடக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது, ஷார்ட்ஸ் போடக்கூடாது, அதெல்லாம் மாற்றணும். என்ன வேணால் போட்டுக்கலாம், அது அவ இஷ்டம், அந்த மாதிரி வரணும். பையன் என்ன வேணா செய்யலாம், அவன் பையன். வாட் எவர் மோஸ்ட் ஆஃப் அம்மா வந்து பையன் தப்பே பண்ணியிருந்தாலும், ஏன் அது பையன்மா, அவன் என்ன வேணா பண்ணுவான், நீ ஏன் முதல்ல கரெக்டாக இல்லை அப்படி தான் கேட்பாங்க. பொண்ணு மட்டும்தான் இதை பண்ணக்கூடாது, பொண்ணு இதை பண்ணவே கூடாது, அந்த மைண்ட் செட்டில் இப்போ வரைக்குமே நிறைய பீப்புள் கிட்ட இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் வெளில போகணும், இப்படி தான் உட்காரணும் அப்படின்லாம் இருக்குல்ல, அதை வந்து டெலிட் பண்ணிடலாம். இந்த சமைக்கிறது, வேலை செய்கிறது கூட ஓகே, நம்ம துணியை நம்ம துவைச்சிக்கிறோம், இல்லை யாராச்சும் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பண்ணுறோம், அது ஓகே. இந்த சமைக்கிறது நீ தான் சமைக்கணும், அடுப்பங்கரையில் பெண் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத டீல் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மென்னால் விமனை பற்றி இந்த ஒரு விஷயம் மட்டும் என்ன தான் பண்ணாலும் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னா அது என்ன விஷயம்? எமோஷன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க மேக் வேற, நம்ம மேக் வேற. அதில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஆஸ் சிம்பிள் ஆஸ் நம்ம ரொம்ப சீன் போடுறோம்னு சொல்லுவாங்க நிறையா விஷயத்துக்கு.
பட் எனக்கு லாஜிக்காக யோசித்து பார்த்தா அது கரெக்டுன்னு தோணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆஸ்பெக்டே வரவே வராது. புரியுதா? ஒருத்தர் கீழே விழுந்தோன்னா அம்மா தான் ஓடுவாங்க எடுக்கிறதுக்கு. அப்பாவுக்கு வந்து ஐ திங்க் அது ஆப்சன்ட் நினைக்கிறேன். ஸோ பாவம் அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவோன்னு நான் சொல்லுவேன். மனநிலை, நம்ம என்ன மனநிலையில் இருக்கிறோம், வீட்டில் என்ன கஷ்டம், அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அவங்க வச்சு தான் சட்டம்னு சொல்லுவாங்க. சொல்றீங்க? பண பிரச்சனைக்கெல்லாம் கொஞ்சம் உதவ மாட்டாங்க. அவங்க கொடுக்குறத கொடுப்பாங்க, நம்ம தான் எல்லாமே பார்க்கன்ற மாதிரி ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஜோலியாக சுற்றலாம். அப்படி நைட் ட்ரைவ் போகிற மாதிரிலாம். என்னோட பேசிக்கான ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, பெண்களுக்கு ஃப்ரீடம் யாருக்கு கொடுக்கணுன்றது கொஸ்டின் இருக்கும். ஆல்ரெடி இருக்குது, நம்ம தான் எடுத்துக்க மாட்டோமோன்னு ஐ டவுட். ஸோ ஒரு நாள் கிடையாது, டெய்லியே இருக்குது நம்மளுக்கு. மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. அப்படின்னா சில டைமில் வந்து நம்ம இமோஷனலாக திங்க் பண்ணுவேன், அவங்க வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுவேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எங்களையும் புரிஞ்சிக்க மாதிரி இருந்தால் நல்லா இருப்பேன். ஏக்கம், நம்ம அவங்கக்கிட்ட என்ன எதை ஏங்குறோம், எது வேணும்னு நினைக்கிறோன்றது அவங்களால சுட்டு போட்டாலும் அவங்களுக்கு வந்து அது புரியவே புரியாது. இப்போ நம்ம புரிஞ்சுப்போம் அவங்க ஃபீலிங்ஸ் என்னன்றது ஈஸியாக. நம்ம வந்து அவங்க ஃபேஸை பார்த்தோன்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. நம்ம வாயால் நம்ம சொன்னால் கூட எனக்கு இது வேணும் உங்ககிட்ட இருந்து, நீ இப்படி இருன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்காது. நம்ம சொன்ன அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கேட்டால் எனக்கு ஒர்க் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன், அது எல்லாமே நமக்கும் இருக்குது, நம்ம அவங்கள ஞாபகம் வச்சுப்போம். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. என்ன இமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன்னு புரிஞ்சிக்க முடியாது. இப்போ வந்து சிலப்போ கத்துவேன், என்ன சில டைம் வந்து சேடாக ஃபீல் பண்ணுவேன். இதெல்லாம் இப்படின்னா புரிஞ்சிக்க முடியாது. ரிட்டர்ன் ரூல்ஸ் யார் ரைட் பண்ணாங்களோ அவங்களே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணோம்? ஸோ ஒரு ரூல் இல்லை, எல்லா ரூலையுமே வந்து நம்ம இஷ்டம் தான் ஃபாலோ பண்ணுறது. அகெயின் நான் இதில் என்னோட ஸ்டாண்டு இதுதான், டெலீட் இல்லை. அதை முதல்ல எடுக்கவே எடுக்காதீங்க மனசுக்குள்ளே ரூல்ஸை. நைட்டு ஃபுல்லாக வெளியில் சுற்றுவேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைப்பேன், கோவிலுக்கு போவேன், வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். ஃபுல்லாக வெளியே தான் இருப்பேன். காலையிலேருந்து விடிய அடுத்த நாள் விடிகிற வரைக்குமே ஜாலியாக வெளில சுற்றணும், அரட்டை அடிக்கணும். 6 o'clock மேலே வெளியே போகணும். சில டைமில் வந்து நம்ம இமோஷனலாக திங்க் பண்ணுவேன், அவங்க வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுவேன். ஏக்கம், நம்ம அவங்கக்கிட்ட எதை ஏங்குறோம், எது வேணும்னு நினைக்கிறோன்றது அவங்களால சுட்டு போட்டாலும் அவங்களுக்கு வந்து அது புரியவே புரியாது. ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸுக்கு போடக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. பையன் என்ன வேணால் செய்யலாம், அவன் பையன். இந்த சமைக்கிறது நீ தான் சமைக்கணும், அடுப்பங்கரையில் பெண் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத டீல் பண்ணணும். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா